வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்திற்குடைய முதல் வாரத்தின் பலன்களை 12 ராசிகளுக்கும் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த மாதத்திற்குடைய 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கக்கூடிய கிரக இணைவுகள்னு பார்க்கும் பொழுது மேஷத்திற்குடைய செவ்வாய் கிரகம் 6ஆம் வீடாகிய கன்னியில் தொடர்ச்சியாக அவர் இருக்கிறார். இந்த ஒரு வாரத்திற்குமே பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து கன்னி ராசியில் தான் இருக்க போகிறார். மிதுன ராசியில் தனித்த குருவாக இருக்கிறார். கடகத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருந்த புதன் கிரகம் இந்த மாதம் முதல் வாரத்தில் 1ஆம் நாள் பார்க்கும் பொழுதே சுக்கிரன் மட்டும் தனியாக கடகத்தில் இருக்கிறார். புதன் கிரகம் சிம்மத்திற்கு மாறி இருக்கிறார். சிம்மத்தில் புதன், சூரியன், கேது 3 கிரகங்கள் இணைவாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. செவ்வாய் கிரகம் 6ஆம் வீடாகிய கன்னியில் இருக்கிறார். ராகு கிரகம் கும்பராசியில் இருக்கிறார். மீன ராசியில் சனி வக்கர நிலையில் இருக்கிறார். இப்பொழுது பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். முதல் 3 நாட்கள் அவர் சந்திரனுடைய ஹஸ்தத்தில் இருக்கக்கூடிய நிலையும் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய சித்திரையில் செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டுமே இருக்கிறது. முதலில் பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பணி ரீதியிலான அபாரமான மாற்றங்களையும் வளர்ச்சியான நிலையையும் கொடுப்பார். வேலை இல்லாத மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அவங்க விருப்பம் போன்ற வேலை அமையும். உயர்ந்த வருமானத்தோடு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வேலை. முக்கியமாக நீண்ட நாள் வெளிநாட்டு தொடர்புக்காக வெயிட் பண்ணக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய நட்சத்திர மாற்றம், செவ்வாய் 4ஆம் வீட்டு 4ஆம் பார்வையாக பாகியஸ்தானமாகிய தனுசை பார்ப்பது அற்புதமான வெளிநாட்டு முயற்சிகளுக்கான அற்புதமான ஒரு ப்ராக்டிக்கலாக அது ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. வெளிநாட்டு தொடர்பிற்கு, வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸுக்காக நீண்ட நாள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பிரமாதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. பன்மடங்கு லாபத்தை அடையக்கூடிய நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஈக்குவலி இவங்களுக்கு சுப விரயங்களாக தொடரக்கூடிய நிலையாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நீங்கள் வாங்கிடுங்க. இது ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு ஒரு சரியான வேலையை அமைத்து கொடுத்தது போன்று இருக்கும். இந்த விரயங்களையும் நம்ம ஒரு ஆக்டிவேட் செய்தது போன்று இருக்கும். மிகுந்த அற்புதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் விரயங்களை தாண்டி லாபம் கையில் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியான நிலையாக இந்த செப்டம்பர் மாத தொடக்கம் இவங்களுக்கு மேஷராசிக்கு காட்டுகிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு முதல் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய மாற்றத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இது இவங்களுக்கு ஒரு முயற்சிக்கான நல்ல வெற்றியான நிலையாக இருக்கும். அதன் பிறகு அதிக விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலை. இவர்களும் பூர்வீகம் தொடர்பாக குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள், இல்லைன்னா சகோதரர்களுக்கான சில விரயங்கள் செய்து நீங்கள் இந்த விரயங்களை சரியான முறையில் ப்ராப்பரான ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடிய நிலையாக இதை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய 4ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவு சூரியன், கேது, புதன் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அற்புதமான ஒரு பிரயாணங்கள் இந்த ராசி நண்பர்களுக்கும் கிடைக்கும். ரிஷபத்திற்கு நீங்கள் இருப்பிடத்தை மாற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை, இல்லை பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான நிலை. பிரயாணங்களால் ஆதாயம், முக்கியமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம். ஒன்று உங்களுக்கு விரயங்கள் நடக்கலாம், இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக இது மாறலாம். ஸோ இது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல முடிவுகளை எடுப்பது நல்ல பலன்கள். தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்களும் அற்புதமான வளர்ச்சிகளும் ராகுவினால் ஏற்படும். தொடர்ந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய சனியாக உங்களுக்கு இருப்பது அற்புதமான வக்கர நிலையிலும் சனி கிரகம் ரிஷபராசிக்கு ரொம்ப மேன்மையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் வார பலன்கள். இவர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் வீட்டில் வந்து அமர்வது மிகுந்த ஏற்றம். இதுவும் இவங்களுக்கு நல்ல நிலையினே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் நட்சத்திர சாரம் மாறி இருப்பது, சுக்கிரனுடைய சாரத்தில் அந்த கேது கிரகமும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை யோகமாக ஏற்படும். குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் ஒரு புது வரவு, குழந்தைகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், இதெல்லாமே அந்தந்த வயதிற்குடையவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக நடக்கும். பிரமாதமான லாபம், பிரமாதமான முயற்சிகளுக்கான வெற்றி, பரிவர்த்தனை யோகமாக பிரமாதமான ஒரு பொருளாதார ஏற்றத்தோடு கூடிய நீண்ட நாள் முயற்சிகளுக்குடைய நல்ல ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய நல்ல நிலை. வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டிற்கு பிரயாணம் செய்யக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். செவ்வாயுடைய சுயசாரம் இவங்களுக்குமே இடமாற்றத்தினால் பணியில் வளர்ச்சி, பணிக்கான இடமாற்றங்கள், அற்புதமான பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது மட்டும் உங்களுக்கு
ஒரு நல்ல நிலை. நீண்ட நாள் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் போன்று இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொள்வது, ரீடிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு செப்டம்பர் பார்க்கலாம். கடகராசிக்கு அற்புதமாக ராசியில் இருந்து விரையாதிபதி நகர்ந்து 2ஆம் வீட்டிற்கு மாறி இருப்பது இந்த மாதத்திற்குடைய, இந்த வாரத்திற்குடைய தனித்துவமான நிலை. அங்கு சூரியனும் கேதுவும் இவங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சாரமாகிய பூரத்தில் செல்வது நல்ல இடமாற்றங்கள் இவர்களுக்கும் ஏற்படும். பொருளாதார ரீதியிலாக மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம், லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை, பணியிலும் தொழிலிலும் ஏற்படக்கூடிய அற்புதமான லாபமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய தொழில் ரீதியிலான மாற்றங்களை நீங்கள் நினைத்தது போல செய்து முடிக்கக்கூடிய நல்ல நிலையாக அதிக கடகராசி நண்பர்கள் ஒரு நல்ல காலகட்டமாக இதை பார்ப்பார்கள். பணிக்கான வளர்ச்சியும் நிறைய நண்பர்களுக்கு பாசிட்டிவான நிலையாகவே காட்டுகிறது. முக்கியமாக நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, உணவின் மூலியமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்களாக இன்வைட் பண்ணி கொள்ளாமல் இருப்பது கடகத்திற்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக காட்டப்படுகிறது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராஜயோகா பிளானட். அவர் அற்புதமான ஒரு அற்புதமான தெய்வ பலத்தினால், தெய்வ அனுகூலத்தினால், நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்கு ஏற்றாற் போல, அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு பெரிய விஷயம் சக்சஸ் அடையக்கூடிய நல்ல நிலை. இது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். அவங்கவங்களுடைய விருப்பம், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்வதனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது சரியாக வரும். அற்புதமான சுயசாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பணி ரீதியிலான வளர்ச்சிகள், வாழ்க்கை துணைக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஏற்றம், குழந்தைகளுக்கு அற்புதமான வருமானம், உயர்வு, லாபம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு ஓவராலாக நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய செவ்வாயாக இருப்பது கடகத்திற்கு பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கிறது. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ராசியில் இணைந்திருக்கக்கூடிய புதன், ஆல்ரெடி சூரியன் கேது அங்கே இருப்பது. இதில் புதன் மட்டும்தான் இனிஷியலாக இந்த வாரத்திற்கு முழுவதும் அவர் மகத்தில் செல்ல போகிறார். அந்த மகத்திற்குடைய கேதுவும் அங்கே இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனுடைய பூரத்திற்கு மாறி இருப்பது. அந்த சுக்கிரன் உங்களுக்கு 12இல் இருப்பது மழை விட்டாலும் தூவானம் விடாத கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற சில விரயங்களாக இருப்பதை நீங்கள் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் சுப விரயங்களை ஏதாவது செய்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். தினமும் 1 கிராம் ஒரு வெள்ளி வாங்குவது கூட ஒரு சுப விரயமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பரிகாரங்கள் எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு பலன்களாக, தினசரி செயல்களில் கூட நம்ம பரிகாரமாக சில விஷயங்களை கவர் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் செய்து பார்ப்பது உங்களுக்கு அனாவசிய விரயங்களை தவிர்ப்பதற்கு உதவும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்பொழுதுமே உங்களுக்கும் ஆகாத கிரகம், உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கும் ஆகாத கிரகம். உங்களுக்கு பாதகாதிபதி, 2ஆம் வீட்டிற்கு அஷ்டமாதிபதி. ஸோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப கவனம், பேச்சு உணவு அதிக எச்சரிக்கை தேவை. திருமண வாழ்வில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வது, உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியம், இதில் மட்டும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பு. மேலும் உங்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், வருமானத்தில் குறைவு இருக்காது. இந்த 2ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் பொருள் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இரத்தபந்த உறவுகளுடனும் கூட நீங்கள் சற்று பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டம் சிம்ம ராசியினருக்கு. பொருளாதாரத்தில் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நல்ல நிலை. தொடர்ந்து விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு நம்ம பலன் சொல்லிவிட்டோம். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசியினருக்கு விரயஸ்தானத்தில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிநாதன் 11 12 மாறி இருக்கிறார். தொழில் ரீதியிலான பிரயாணங்களாக இருக்கலாம், தொழிலுக்கான சில வெளியூர் வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம். பிரயாணங்கள் நடக்கும், இல்லைனா சில தொழிலுக்கான விரயங்களாக முதலீடுகளாக செய்து கொள்ளக்கூடிய நிலை. ஒரு சிலர் வீடு வாகனங்கள் போன்றவை வாங்குவதற்கான சில விரயங்களை மேற்கொள்ளலாம். தனித்த சுக்கிரனாக இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியிலாக ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும், தொழில் சிறப்பாக இருந்தாலும் ஓரளவிற்கு லாபம் சுமாரான லாபமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுக்கிரனை லாபஸ்தானத்திற்கும் பாதகாதிபதியாக வருவதனால் பேராசைப்படாமல் இருப்பது கன்னி ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சரியான உழைப்பிற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுடைய அஷ்டமாதிபதியை சனி கிரகம் 6ஆம் அதிபதி பார்ப்பது, வக்கரமாக பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமான பலன்களாக காட்டுகிறது. எல்லா விஷயங்களிலும் சற்று நிதானம், பொறுமை கண்டிப்பாக தேவை. காலையில் எழுந்தவுடன் உங்களோட தினசரி வேலைகளை தொடங்கும் முன்னர் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு, இல்லைனா ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்துவிட்டு, அவரவர்களுக்கு விருப்பப்படி அமைதியாக இருக்கக்கூடிய சில பயிற்சிகள்,
ஒரு 10 நிமிடம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த மாதிரி ஸ்லோவாக அன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணுவது கன்னி ராசினருக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு லாபஸ்தானம் பாதகஸ்தானமாக வரக்கூடிய சூரியனுடைய சிம்மத்தில் புதிதாக இணைந்து இருக்கக்கூடிய புதனை முதலில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் கேது சாரத்தில் செல்வது, அந்த கேது சூரியன் இரண்டுமே சுக்கிரன் சாரத்தில் செல்வது, தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள், சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலை. திடீர் குழப்பங்கள், திடீர் அவமானங்கள், திடீர் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தொழிலுக்காக சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பண்ணக்கூடிய சிறிய தவறாக அது இருக்கலாம். அதனால் உங்களுக்கு என்னைக்கோ செய்த தவறு திடீரென்று இந்த வாரத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு எங்கோ சுற்றி எங்கேயோ உங்களுக்கு திடீர்னு இந்த வாரம் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் யோசித்து அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொறுமையுடன் நீங்கள் ஹேண்டில் செய்தாலே இதை சரியாக நீங்கள் சமாளிக்க முடியும். செவ்வாய் கிரகம் குடும்பஸ்தானாதிபதி, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் சுயசாரத்தில் செல்வது, வாழ்க்கை துணைக்கு பணி தொழில் வளர்ச்சியினால் அவங்க வெளியூர் வெளிநாடு பிரிந்து செல்லலாம். இல்லைனா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனித்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பணிக்கு தொழிலுக்கு நல்ல லாபம் இருந்தாலும் அந்த கடகத்திற்கு பாதகாதிபதியான சுக்கிரன் எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் துலாம் ராசிக்கு தொழில் பணி செய்யக்கூடிய இடத்தில் பிறரிடம் பேசாமல் இருப்பது, அனாவசியமாக ஏதாவது நீங்கள் லூஸ் டாக்ஸ் செய்யாமல் இருப்பது, பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு நீண்ட நாட்களாக 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த புதன் கிரகம் நீண்ட நாட்களாக அஷ்டமாதிபதி ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த நிலையிலிருந்து அவர் 10ஆம் வீட்டிற்கு சூரியன் வீட்டில் அமர்கிறார். ஆனாலும் அந்த வீட்டின் தொடர்பு மீண்டும் அந்த பாதக ஸ்தானத்தோடு இருப்பது உங்களுக்கு இது 2 கேட்டகரியாக பலன்களை எடுக்கும் பொழுது பணி தொழில் பொருளாதார நிலைக்கு இதெல்லாமே ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி. உங்களுக்கும் இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மெட்டீரியல் லாபங்களை நல்ல ஒரு மேன்மையான நிலையில் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு உள்ளூர இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது இதெல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் குறைந்தாலும் இதை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் ஒரு சரியான முறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தொழில் லாபம் ஓரளவிற்கு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு லாக் ரிலீஸ் ஆவது போல இருக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் எல்லாமே சீராக செல்வது போன்று இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் எல்லாமே நடைமுறையில் வந்துவிடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக பலன்களை நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. அற்புதமான தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான மேன்மைகள், தொழிலுக்கான முதலீடுகள், நல்ல ஒரு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு அதனால் ஆதாயம், இதெல்லாம் நல்ல நிலை. அதே சமயம் குழந்தைகளோடு தொடர்ந்து ஏதோ ஒரு போராட்டமான நிலை. எல்லா சூழலுக்கும் ஏற்றாற் போல நீங்கள் சரியாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்த புதன் கிரகம் உங்களோட வாழ்க்கை துணையோடு இருந்த ஒரு போராட்டமான நிலைன்னு சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலை. ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது தனுசு ராசிக்கும் இந்த வாரம் ரொம்ப உதவக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது, பணி தொழில் விஷயங்களில் ஓரளவிற்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது, நான் சரியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அலட்சியப்படுத்தி விடாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு அலர்ட் மோடில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு, மிகப்பெரிய தைரியம் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, வாழ்க்கையை ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பது போன்ற ஒரு நிலை தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலைன்னே சொல்லலாம். செவ்வாயுடைய சுயசார அமைப்பு தொழில் ரீதியிலான பன்மடங்கு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ராசிகளில் முதன்மையாக வரக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்த புதன் 8ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் சுயசாரத்தில் மாறி இருக்கிறார். ஸோ இது செவ்வாய்க்குடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தை ஆரோக்கியத்தில் சகோதர உறவுகளுடனும் சிறிது கவனமாக இருப்பது நல்ல நிலை.
8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பணியில் ஒரு விபரீத ராஜயோகம், பணியில் திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள், அதே சமயம் அலைச்சல்களை கொடுக்கலாம். ஆன் டைம் உணவு எடுக்க முடியாத அளவிற்கு சில குழப்பங்களும் கொடுக்கலாம். ஆனால் பணி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை. பொருளாதாரத்திற்கு இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஆரோக்கியம் வகையிலும் மகர ராசி நண்பர்கள் இந்த வாரமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல பலன். இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது அடுத்த பலன். குழந்தைகளுடனும் ஒரு அனுசரித்து செல்வது, அவங்க போக்கில் சென்று விட்டு பிடிப்பது ஒரு பாதுகாப்பான பலனாக இருக்கும். நேரடியாக அவங்களோடு நீங்கள் வாக்குவாதம் செய்தால் அவங்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது. இது மகரத்திற்கு. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். அடுத்தது கும்பராசி என்பவர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்த புதன் 7ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மேஜரான 3 கிரகங்களில் அந்த 2 கிரகங்கள் மீண்டும் 6ஆம் வீட்டோடு கனெக்ட் ஆகுவது. இந்த சுக்கிரன் சாரத்தில் இருப்பது, அந்த சுக்கிரன் 6இல் இருப்பது. பணியில் பிரமாதமான வளர்ச்சிகள், பணியில் நீண்ட நாள் விருப்பங்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் பணியிடத்தில் பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன், முதல் பலன். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக சில விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அணுகுவது ஒரு நன்மையை கொடுக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் 5இல் இருக்கக்கூடிய குரு கிரகமும் எந்த ஒரு விஷயத்திலுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். 8ஆம் வீட்டில் சுயசாரத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்த்தால் மட்டுமே கும்பராசி நண்பர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்க முடியும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 5ஆம் வீட்டில் இணைந்திருந்த புதன் சுக்கிரன் மட்டும் 5இல் தனித்து இருக்க போகிறார். ஸோ அந்த புத்தியில் இருந்த குழப்பங்களில் 2 குழப்பங்களில் ஒரு குழப்பம் நகர்ந்து விட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏனென்றால் 5ஆம் வீடு புத்திஸ்தானம், அங்கே அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் இணைந்து ஏதோ ஒரு உள்ளூர ஒரு டார்ச்சர் போன்ற நிலை மீன ராசி லக்ன நண்பர்களுக்கு. இதில் புதன் மறைந்து அடுத்த வீட்டிற்கு வந்து விட்டார்னு வச்சுக்கலாம். இது ஒரு உங்களுடைய மனதிற்கு ஒரு தெளிவான நிலையை கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்வில் இது 7 குடையவர் 6இல் மறைவது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனாலும் அவர் முதலில் கேது சாரத்தில் செல்வதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் மற்ற 2 கிரகங்களும் சுக்கிரன் சாரத்தில் செல்வது வாழ்க்கை துணைக்கும் பொருளாதார ஏற்றங்கள், அற்புதமான லாபங்கள், தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி. ஆனால் உள்ளூர அந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று குறைகிறது அப்படிங்கிற ஃபீல் இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து செல்வது. உங்களுக்கு 7.5 சனியுடைய ஆளுமை இருப்பதை நீங்கள் உணர்ந்து விட்டாலே நீங்கள் அமைதியாக செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். ஓரளவிற்கு நீங்கள் அமைதியாக இருந்து விட்டாலே பிரச்சனைகள் பெரிதாகாமல் அப்படியே நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மீனத்திற்கு முக்கியமாக ஹனுமன் வழிபாடு செய்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திற்கான பலன்களாக இங்கே பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.